ஹலோ, என் முன்னால் உட்காந்துருக்கீங்க. நீங்கள் எல்லாருமே எவ்வளோ அழகாக இருக்கீங்க. எனக்கு எவ்வளோ ஸ்மைலிங்காக எவ்வளோ ப்ரிட்டியாக இருக்கீங்க. இது எனக்கு எப்படி தெரிஞ்சுச்சு? என் கண்ணுனால நான் உங்களை பார்ப்பேன், உங்கள் பிக்சர்ஸ் பார்ப்பேன். அதே மாதிரி நான் எவ்வளோ அருமையாக பேசுகிறேன், உங்களுக்கு எவ்வளோ பிடிச்சிருக்கு. அது எப்படி உங்களுக்கு தெரிஞ்சுச்சு? உங்கள் காதுனால. ஏன்னா நீங்கள் கேட்குறீங்க, நீங்கள் என்ன பார்க்குறீங்க. அதே தான் இன்னைக்கு நம்ம அதை பற்றி தான் பார்க்க போகிறோம். நம்மளோட சென்ஸ் ஆர்கன்ஸ், எந்த உறுப்புகள் நமக்கு வெளியே என்னெல்லாம் நடக்குது, அதோட நம்மளும் நம்மளோட சூழ்நிலையும் எப்படி வந்து ஒன்றோட ஒன்று பேசிக்கிறோம், கற்றுக்குறோம், தெரிஞ்சுக்கிறோம் அப்படிங்கிறத பற்றி தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறோம். இப்போ இந்த சென்ஸ் ஆர்கன்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடியது வந்து மொத்தமாக 5 இருக்கு. முதல்ல நம்ம கண்ணு, மூக்கு, நாக்கு, காது, அதுக்கப்புறம் தோல். இது 5ம் இருந்தால் மட்டும்தான் நம்மளால நம்மளை சுற்றி இருக்க எந்த ஒரு பொருளையுமே தொடவோ உணரவோ பார்க்கவோ முடியும். ஸோ ஒவ்வொரு உறுப்பாக நம்ம போகலாம். முதல் உறுப்பு என்ன? நம்ம எப்பவும் போல கண்ணில் இருந்தே ஆரம்பிப்போம். ஸோ நம்ம கண்ணில் என்ன இருக்கு அப்படின்னா, நல்லா பெருசாக்கி கண்ணாடியில் பாருங்க. என்ன தெரியும் அப்படின்னா வந்து உள்ள ஒரு இது தெரியும். முதல்ல ஒரு சின்னதாக கருப்பாக இருக்கும், அதுக்கப்புறம் வெளியே இன்னும் கொஞ்சம் பெருசாக இருக்கும், அப்புறம் வெள்ளையாக இருக்கும். ஸோ இந்த உள்ள சிறிதா இருக்கக்கூடிய வந்து வட்டம் இருக்குல்ல, அதுதான் வந்து எவ்வளவு வெளிச்சம் நம்ம கண்ணுக்குள்ள போகணுங்கிறத முடிவு பண்ணும். இது மட்டும் இல்லாமல் இந்த கண்ணு இது எல்லாத்தையுமே ப்ரொடெக்ட் பண்றதுக்கு மேல ஒரு சின்ன கிளாஸ் போல ஒரு லேயர் இருக்கும். அது இருக்கிறதுனால தான் வந்து எந்த ஒரு தூசியுமே படிஞ்சா நம்ம கண்ணை தொட்டு எடுப்போம்ல, அப்ப நேரம் நம்ம கண்ணை தொடுறோமான்னு கேட்டா நம்ம கண்ணை தொட மாட்டோம். அதுக்கு மேல இருக்க படிஞ்சிருக்கக்கூடிய அந்த லேயர் தான் வந்து நம்ம தொடுவோம். அதுக்கப்புறம் மேல அந்த இமைகள் இதெல்லாம் எதுக்கு இருக்கு? நல்லா மூடி மூடி நம்ம கண்ணுக்கு தேவையான மாய்ஸ்சரை கொடுக்கறதுக்கு. மாய்ஸ்சர்னா ஈரப்பதம். ஸோ ஈரப்பதம் இருக்கிறதுக்காக தான் வந்து இந்த இமைகள் இருக்கு. அதே மாதிரி இமைகளுக்கு மேல இந்த முடி எதுக்கு இருக்கு? ஏன்னா நம்ம கண்ணுக்குள்ள எந்த தூசியும் எதுவுமே வந்து விழுந்துடக்கூடாது. அதே மாதிரி தான் புருவங்களுமே எந்த ஒரு தூசியோ எதுவோ வந்து நம்ம கண்ணில் விழக்கூடாதுங்கிறதுக்காக தான் இங்க இருக்க இந்த முடி 2மே இருக்கு. அது மட்டுமின்றி இந்த இடத்துல நீங்க இந்த எண்டிங்ல இங்க தொட்டு பார்த்தீங்கன்னா 2 சின்ன முடிச்சு மாதிரி தெரியும். அந்த முடிச்சு என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, அதான் நம்மளுக்கு கண்ணீர் சுரக்கக்கூடிய சுரப்பி இருக்க இடம். அதுதான். ஸோ நம்ம கண்ணீர் எங்கேருந்து வருதுன்னா, இந்த இடத்துல இருந்தால் நம்ம கண் அப்படியே இங்கெல்லாம் தேம்பிடும்ல, அது வந்து இங்கேருந்து வரக்கூடிய தண்ணி தான். இது மட்டும் இல்லாமல் நம்ம எலும்புக்கூடலாம் பார்த்தா இந்த இடம் ஓட்டையா இருக்கும். ஸோ எப்படி நம்மளோட கண் இருக்கும் அப்படின்னா, ஒரு எலும்புக்கூடு இருக்க அந்த ஓட்டைக்குள்ள 2 பந்துகளை நம்ம உள்ள அப்படி சொருகினோம்னா அதான் நம்ம கண்ணு. ஸோ 2 பந்து போல இருக்கும். பந்தோட முன்பக்கம் தான் இது, பின்பக்கம் நமக்கு இருக்கும். அந்த பின்பக்கத்துல தான் உள்ள படுற வெளிச்சம் என்ன படுதோ அதை வச்சுதான் நம்ம மூளை வந்து அது என்ன விதுன்னு சொல்லும். இது மரம், இது காடு, இது காரு, இது வண்டி அப்படிங்கறத நம்ம என்ன வெளிச்சம், என்ன கலர், என்ன ஷேப்ல படுது அப்படிங்கறத நம்ம மூளைக்கு போகும் பொழுது மூளை அது என்ன விஷயம் நம்ம பார்த்ததை வச்சு நமக்கு சொல்லும். ஸோ இப்படிதான் நம்மளோட கண்ணு வேலை பார்க்கும். சரி, மேஜரா கண்ணு இதுதான் தெரிஞ்சிருச்சு. இப்ப அடுத்து நம்ம என்னன்னா கண்ணு சார்ந்த பிரச்சனைகள் என்ன இருக்கு அப்படிங்கறத பார்க்க போறோம். முதல்ல கண்ணு சார்ந்த பிரச்சனை என்ன மாதிரி சோடா பொட்டி போடுறது தான். போட்டிருக்கேன் பார்த்தீங்களா? இது எதுக்காக நான் போடுறேன்? ஏன்னா எனக்கு தூரத்தில் இருக்க விஷயங்கள்ல நான் உத்து பார்த்தா தான் என்னால் பார்க்க முடியும். இல்லைன்னா எனக்கு கொஞ்சம் ஓகேவா தான் தெரியும். அங்கே 4ன்னு நினைக்கிறேன் அப்படின்னு தான் சொல்லுவேன். பார்த்தா அது 4ஆவே இருக்காது, 2ஆ இருக்கும். ஸோ இது வந்து தூரத்தில் இருக்கக்கூடிய விஷயங்கள் தெளிவாக தெரியாத பொழுது ஒரு பிரச்சனை. அதே மாதிரி கிட்ட இருக்கக்கூடிய விஷயங்கள் தெளிவாக தெரியாம தூரமா இருக்க விஷயத்த கண்ணாடிலாம் பார்க்க முடியும். ஆனா கிட்ட இருக்க விஷயத்த கண்ணாடி இருந்தாதான் பார்க்க முடியும். சில பேருக்கு 2மே தெளிவா தெரியாது. சில பேருக்கு ஒரு 40 வயசுக்கு மேல வரும்பொழுது தெரியாது. நம்ம வெள்ளெழுத்து அப்படின்னு சொல்லுவோம். ஸோ தெரியாது அப்படின்னா அந்த 4 வகையா தான் இருக்க முடியும். இதுல முதல் 3 வகை சின்ன குழந்தைகள்ல இருந்து பெரியவங்கல இருந்து யாருக்குனாலும் வரலாம். அண்ட் எல்லாருமே கண்ணாடி போட்டிருக்கிறது இந்த 3ல ஏதாவது ஒரு காரணத்துக்காக தான் இருக்கும். ஒன்று கிட்ட, இல்ல தூரம், இல்ல 2மேவா தான் இருக்கும். இது ஏன் வருது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, நம்மளோட கண்ணு உருண்டையா இருக்கும்னு சொன்னோம்ல, ஒழுங்காக உருண்டையா இருந்தாதான் நம்மளால எல்லா விஷயங்களையுமே பார்க்க முடியும். சில நேரம் சில பேருக்கு என்ன ஆகும்னா கண்ணோட ஷேப்பு மாறி இருக்கும். இப்படி 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 இந்த மாதிரி ஷேப் மாற்றங்களினால நம்ம கண்ணு அதுக்கு ஏற்ற மாதிரி வெளிச்சம் உள்ள போக முடியாததுனால சில பேருக்கு முன்னால இருக்கிறதும் சில பேருக்கு பின்னால இருக்கிறதும் தெரியாம போயிடுது. சரி, இப்ப என் பிள்ளை நீங்களே வந்து நான் 20 வயசு வரைக்கும் கண்ணாடி போடல, திடீர்னு பார்த்தா 22 வயசுல நான் போடணும்னு சொல்லிட்டாங்க, என்ன பண்றது அப்படின்னு கேட்டீங்கன்னா, நம்ம அதிகமாக டிவி பார்க்கறதாக இருக்கட்டும், அதிகமா படிக்கிறதாக இருக்கட்டும், இது எதுவுமே வந்து நம்ம கண்ணுக்கு ரொம்ப வலி கொடுக்குற மாதிரி பண்ணக்கூடாது. இப்ப படிக்கிறதே நான் வந்து வெளிச்சமே இல்லாம ரொம்ப நேரம் படிச்சுக்கிட்டே இருந்தாலும் அதுவும் என் கண்ணுக்கு வலி தான் கொடுக்கும்.
அது எனக்கு இந்த பவரை கொண்டு வரதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. அதே மாதிரி பிரேக்கே இல்லாம 4 மணி நேரம் 5 மணி நேரம் டிவி பார்ப்பேன், அடுத்தடுத்து படம் பார்ப்பேன், எந்நேரமும் போன்ல தான் உட்காந்துருப்பேன். இந்த மாதிரி நம்ம கண்ணுக்கு போதுமான அளவு ரெஸ்ட் கொடுக்காம இருந்தோம்னாலே நம்மளுக்கு பவர் வர்றதுக்கான வாய்ப்புகள் ஜாஸ்தியாக இருக்கு. கண்ணுக்கு ரெஸ்ட் கொடுக்கறதுன்னா அப்ப என்னங்க பண்றது அப்படின்னா, நீங்க எதை வேணாலும் பாருங்க, ஒரு அரை மணி நேரத்துக்கு ஒரு தடவை அமர்த்திட்டு ஒரு நிமிஷம் 2 நிமிஷம் கண்ணை மூடி உட்காந்துருங்க. அல்லது அந்த ஸ்கிரீனை விட்டுட்டு வெளியே உங்களால தூரமா என்ன பார்க்க முடியுதோ அதை பார்க்கணும். இப்ப நான் உங்களை பார்த்து பேசிட்டு இருக்கேன் பாத்தீங்களா, இப்ப ஒரு அரை மணி நேரம் ஆயிடுச்சுன்னு வைங்களேன், நான் அப்படி வெளியே எனக்கு தூரமா என்ன தெரியுதோ அதை பார்ப்பேன். 1 நிமிஷத்துக்கு கண்ணாடி ஸ்கிரீனே பார்க்கறது கிடையாது. இந்த மாதிரி நம்ம பண்ணலாம். அது மட்டும் இல்லாமல் நம்மளுக்கு கண்ணு சார்ந்த எக்ஸசைஸ் இருக்கு, அது கூட நம்ம பண்ணலாம். கண்ணு சார்ந்த எக்ஸசைஸ்னா நமக்கே தெரியும்ல, நம்மளோட இதை மேல கீழே சைட்ல இந்த பக்கம் அப்புறம் சுத்தணும். இது ஒன்னொன்னையும் 5 தடவை பண்ணோம்னாலும் அதுவுமே நம்ம கண்ணுக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. சரி, இந்த பவர் தவிர வேற என்னெல்லாம் நமக்கு வரலாம் அப்படின்னு சொல்லிக்கிட்ட கேட்ராக்ட் வரலாம். கேட்ராக்ட் அப்படிங்கிறது என்னன்னா, ஒரு வெள்ளை கலர்ல படியும் நம்ம கண்ணு மேல. வெள்ளை கலரா படிகிறதுனால நம்மளால எதையுமே பார்க்க முடியாது. இப்ப கருப்பு கலரான வட்டம் இருக்குன்றதுனால தானே நம்மளால பார்க்க முடியுது. அந்த கருப்பான வட்ட இடத்துலயுமே வெள்ளை கலரான ஒரு லேயர், ஒரு தோல் மாதிரி மேல படிய ஆரம்பிக்கும். அப்படி நடக்கும்போது நம்மளால பார்க்க முடியாது. நிறைய பேர் இதை சீக்கிரமாவே கண்டுபிடிச்சிட்டா ஹாஸ்பிட்டல் போய் அதை எடுத்துட்டு வந்துடுவாங்க. அதுக்கு ஆப்ரேஷன் எல்லாம் இருக்கு. ஸோ அது ஜென்ரலா எப்படி தடுக்கிறது அப்படின்னா, எல்லாருக்கும் வருமானு கேட்டா எல்லாருக்கும் வரணும்னு கிடையாது. ஆனா நம்ம குடும்பத்துல முன்னால இருந்திருக்கு, தாத்தா பாட்டிக்கு இருந்திருக்கு, அம்மா அப்பாக்கு இருந்திருக்கு, நமக்கு வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. உங்களுக்கு எப்பெல்லாம் கண் ஒரு மாதிரி அங்க எதுன்னு ஒழுங்காவே தெரியல, மங்கலா இருக்கு, எனக்கு என்னால எதையுமே படிக்க முடியல, கண்ணு வலிக்குது, இந்த மாதிரி எல்லாம் இருந்தா முதல்ல டாக்டர் பாக்குறது ரொம்ப ரொம்ப அவசியம். அது மட்டும் இல்லாமல் இந்த இடத்துல வலி, தலைவலி அதெல்லாம் வருதுனாலுமே கண்ணு சார்ந்த பிரச்சனைகளா இருக்கும் அப்படின்னு சொல்லி நம்ம தெரிஞ்சுக்கலாம். இதுதான் ஜென்ரலா கண்ணு சம்மந்தப்பட்டு வரக்கூடிய பிரச்சனைகள், இவைகள் தான். கண்கள் முடிச்சாச்சு. அடுத்து நம்ம எங்க போறோம்? மூக்குக்கு போறோம். சரி, மூக்குல என்ன இருக்கு? மூக்குல முடி இருக்கும். முதல்ல அதான் எல்லாருக்கும் ஞாபகம் வரும். ஸோ இந்த இடத்துல நம்மளால முடி பார்க்க முடியும். ஏங்க அந்த முடி ரொம்ப முக்கியமாகுது அப்படின்னு சொல்லி கேட்டா, அந்த முடி வழியாக நம்மளோட காத்து போகும்பொழுதுதான் நமக்கு அது என்ன வாசம்னு சொல்லி தெரியுது. அந்த முடிக்கு நடுவுல முக்கியமான சின்ன 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 ஓட்டைகள் இருக்கும். அந்த ஓட்டைகள் தான் நம்ம காத்துல என்ன வருது அப்படிங்கறத உணர்ந்து, இது ஒரு ரோஜா பூ, இது சோப்பு, இது ஏதோ ஒரு கழிவு பொருள் அப்படின்னு சொல்லி நமக்கு சொல்லக்கூடிய ஒரு விஷயம். மூக்குல சைனஸ் அப்படின்னு சொல்லி ஒரு பிரச்சனை சொல்லுவாங்க. அதாவது நீர் கோர்த்துருச்சுன்னு கூட சில பேர் சொல்லுவாங்க. எப்ப நமக்கு சளி வர மாதிரி இருக்கும், ஆனா சளின்னு சொல்ல முடியாது. ஆனா இங்க வலிக்கும், நெத்தி வலிக்கும், ஒரு பக்கமாக வலிக்கும், குனிஞ்சாலே பாரமா இருக்கும். இது நிறைய பேருக்கு காமனா வரக்கூடிய பிரச்சனை. அதே மாதிரி இந்த இடத்துலயுமே ரொம்ப ரொம்ப வலி உண்டாகும். இது சைனஸ்ன்னு சொல்லக்கூடியது. இது ஏன் வருது அப்படின்னு சொல்லி கேட்டோம்னா, நம்ம சளியினால நம்ம மூச்சு போற இடம் அடைக்கப்படுது. அது அடைக்கப்படுறதுனால போதுமான அளவு காத்து நம்ம உடம்புக்கு கிடைக்காததுனாலையும் ஒன்றாக சேர்ந்து நமக்கு இந்த தலைவலி, பெரட்டுறது எல்லாமே சேர்ந்து வருது. இதுக்கு நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தோம்னா, முக்கியமா தண்ணியில கொஞ்சம் உப்பு போட்டு அதை நம்ம மூக்குக்குள்ள லைட்டா டிராப்ஸ் மாதிரி 1-2 டிராப் மட்டும் விடுறதன் மூலமா சரி பண்ணலாம். ஆனா அது ரொம்ப ரொம்ப ஒரு பெயின்ஃபுல்லான கஷ்டமான ஒரு விஷயம். ஸோ முக்கால்வாசி நீர் கோர்க்கிறத குறைக்கிறது தான் பெஸ்ட் வழி. என்னன்னா தலை ஈரமா இருந்ததுன்னா அது சீக்கிரமா தொடச்சிடுறது, காய வச்சிடுறது. அது மட்டும் இல்லாம ரெகுலரா மூச்சு சுவாச பயிற்சி பண்றது அண்ட் எதிர்ப்பு சக்தியை கூட்டுறதன் மூலமாக நம்ம அதை சரி பண்ணலாம். ஏன்னா என்ன ஆயிடுதுன்னா, சைனஸ் மொத்தமா தலையெல்லாம் வலிக்கிறது மட்டும் இல்லாம நமக்கு இது நுகரக்கூடிய சக்தியுமே கம்மியாயிருது. ஸோ சைனஸ் ஒரு பெரிய தலைவலியான பிரச்சனைங்க. அதனால நீங்க உங்களே பாத்துக்கிறது இன்னொரு பெட்டரான ஆப்ஷனாக இருக்கும். மற்றபடி மூக்குல ஒன்றும் பெருசா நமக்கு இல்லை, அதை சார்ந்த பிரச்சனைகளும் ரொம்ப வராது. மிஞ்சி போன ஒரு பிரச்சனை என்ன வரும் அப்படின்னா, சில பேருக்கு சில விஷயங்களை முகரும் பொழுது மட்டும் உடம்புல புள்ளியா வரும், அலர்ஜி வரும், ரேஷஸ் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. அண்ட் முடிஞ்ச அளவு அதை அந்த பக்கம் போகாம இருந்தாங்கன்னா உங்களுக்கு அது வராது. ஸோ அது எல்லாருக்குமே வருமானு கேட்டா அப்படி கிடையாது, ரொம்ப ரேர் தான். ஸோ மூக்கு சார்ந்து நமக்கு எந்த பிரச்சனையும் பெருசா வராதுங்க. ஒன்று என்ன வரும், வயசாக நம்மளோட என்னன்னு முகர்ந்து உணரக்கூடிய அந்த தன்மை குறைய ஆரம்பிச்சிடும். ஸோ வயதானவர்களுக்கு நமக்கு தெரியல, இப்ப நமக்கு 5 விஷயம் இந்த பொருள் இங்க இருக்கு அப்படின்னு தெரிஞ்சா அவங்களுக்கு 2 பொருள் தான் அதோட வாசத்தை வச்சு தெரியுமே தவிர மித்த பொருள் பார்த்தாலோ தொட்டு பார்த்தாலோ தான் தெரியும். ஸோ நம்மளுக்கு வயது ஆக ஆக நம்ம மூக்கோட தன்மை தன்னால குறைஞ்சிக்கிட்டே வரும். இது ஒரு இயல்பான விஷயம், அதை நம்ம ஒத்துக்க வேண்டிய ஒரு கட்டாயமும் நமக்கு இருக்குன்னு தான் சொல்லணும். ஸோ இதுதான் மூக்கு. அடுத்து என்ன முக்கியமா வருது அப்படின்னா, நம்ம
நாக்கு. ஓகே, ஸோ நாக்கை பத்தி என்ன நம்ம சொல்லுவோம்? நம்ம சாப்பிட்ற ஒவ்வொரு பொருளுமே நம்மளுக்கு நாக்கு இருக்கிறதுனால தான் அது என்னன்னே தெரியுது. ஸோ நாக்கு என்னெல்லாம் சொல்லுவாங்கன்னா, அறுசுவையுமே வந்து யார் ஆழ்வா? நம்ம நாக்கு தான் ஆழ்வாங்க. இனிப்பு, புளிப்பு, காரம், துவர்ப்பு, எந்த ஒரு விஷயமா இருந்தாலுமே நம்ம நாக்குல ஒவ்வொரு பகுதியில வழியாக தான் நமக்கு தெரிய வருது. ஆனா ஒருவேளை இப்ப எனக்கு மூக்கு இல்லை, நான் நல்லா மூக்கை மூடிக்க போறேன், சாப்பிட போறேன் அப்படின்னா எனக்கு ஆக்சுவலி நாக்குல ஒரு ருசியுமே தெரியாது. என்னால மோந்து பார்க்க முடிஞ்சாதான் நாக்குல ருசி தெரியும். மோந்து பார்க்க முடியாதவங்கனால நாக்குல ருசி தெரியாது. இது எப்ப நம்ம அதிகமா கேட்டிருப்போம் அப்படின்னா, நமக்கு காய்ச்சல் இருக்கும் பொழுதுதான். ஃபுல்லா சளி காய்ச்சல் இருக்குன்னு வைங்களேன், ஃபுல்லா மூக்கெல்லாம் அடைச்சிருக்கும். என்ன சொல்லுவோம்? அம்மா சாப்பாடு நல்லாவே இல்லம்மா, என்னம்மா நீ ரசம் சாதம் குடுமா, காரமா குடுமா, அப்படிலாம் சொல்லுவோம்ல. ஏன்னா நமக்கு அது ருசியா இருக்காது, மலை மலைன்னு இருக்க மாதிரி இருக்கும். அது வந்து நமக்கு காய்ச்சல் இருக்கிறதுனால இல்ல, நமக்கு மூக்கு அடைச்சிருக்கிறதுனால. ஸோ எப்போ நம்மளால நல்லா முகர முடியுதோ அப்பதான் நம்ம என்ன பண்ண முடியும்? நல்லா ருசிக்கவும் முடியும். அது மட்டும் இல்லாமல் நாக்கு என்னது? நாக்குக்கு எலும்பு கிடையாது, நாக்கு ஒரு தசை தான். அந்த தசை ஒரு பக்கம் மட்டும், இந்த இடத்துல மட்டும் நம்ம வாயோட வந்து அட்டாச் ஆயிருக்கும், இன்னொரு பக்கம் ஃப்ரீயா இருக்கும். சரி, வேற என்ன இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கு இந்த நாக்கை பத்தி அப்படின்னு பார்த்தா, யாருமே நாக்க அசைக்காம பேசணும். இப்படிதான் இருக்கு நம்ம பேசினோம்னா. எல்லாரும் நீங்க ட்ரை பண்ணி பாருங்க, ஏதாவது ஒரு சென்டென்ஸ் நாக்க நகட்டாம. ஸோ நாக்கு இருக்கிறதுனால தான் நம்மளால பேச முடியுது, சாப்பிட்ற சாப்பாடை உள்ள தள்ள முடியுது, அண்ட் நம்மளோட எச்சிலையுமே வாய் முழுக்க பண்ண முடியுது. அது மட்டும் இல்லாம எங்கேயாவது மாட்டிக்கிச்சுன்னா அதை கிளீன் வேற பண்ண முடியுது நாக்கு இருக்கிறதுனால தான். ஸோ இதெல்லாம் எக்ஸ்ட்ரா விஷயங்கள் நாக்கை பத்தி. முக்கியமான விஷயங்கள் அது நமக்கு கொடுக்கக்கூடிய ருசி தான். நாக்கு சார்ந்து 2 பிரச்சனைகள் தான். ஒன்று, நம்ம நாக்கோட கலர் மாறுறது, மஞ்சள் கலர் படியம் அதிகமாறுது. அந்த மாதிரி இருந்ததுன்னா என்னன்னா, நம்ம ரெகுலரா வாய்க்கு நம்ம பல்லு விளக்குற மாதிரி வாரத்துக்கு ஒரு தடவையோ 2 வாரத்துக்கு ஒரு தடவையோ நாக்கை கழுவுறது முக்கியம். நிறைய பேரோட ப்ரஷ்ஷுக்கு பின்னாலேயே வந்து நாக்கை தேய்க்கிறதுக்கான இது இருக்கும், சின்னதா கோடுகளா போட்டு ப்ரஷ்ஷுக்கு பின்னாலே இருக்கும். அதை வச்சு நம்ம நாக்கை தேய்ச்சோன்னா அதுல இருக்க அழுக்கு அதெல்லாம் வந்து வந்துடும். ஸோ 2 வாரத்துக்கு ஒரு தடவையாவது நம்ம நாக்கை நம்ம கழுவுறதுமே வந்து ரொம்ப ரொம்ப அவசியம். இதுதான் முதல் விஷயம். 2வது விஷயம் என்ன அப்படின்னா வந்து மவுத் அல்சர் அப்படின்னு சொல்லுவாங்க. நம்ம நாக்குல நாக்கு மட்டும் இல்லாம வாயில எல்லாம் புண்ணா வரும்ல, ரொம்ப எரிச்சல் கொடுக்கும், நமக்கு பிங்க் கலரா மாறிடும், சில நேரங்களில் கொப்பளங்கள் வரும். இது எல்லாமே அதிகமாக எதனால வரும்னு சொல்லுவாங்க? வெயில், ஹீட்டு, உடம்பு ரொம்ப சூடாயிடுச்சு அப்படின்னு சொல்லுவாங்க. அது மட்டும் இல்லாம சாப்பிடும்போது நம்ம நேரம் பேசுறோமா, வேற ஏதாவது நினைப்புல இருந்தோம்னா நம்ம வாயை கடிக்கிறதுக்கான வாய்ப்புகளும், உள்ள வந்து பல்லு வந்து இந்த உள்ள இருக்கிறத கூட கடிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஸோ அதனால என்ன ஆகும்? அந்த இடத்துல ஓட்டை கிடையாது, அந்த இடத்துல ஒரு சின்ன கீரல் மாதிரி வந்து எரிச்சல் ரொம்ப உண்டாக்கும். எந்த காரமான விஷயம் சாப்பிட்டாலும் எரிய ஆரம்பிச்சிடும். ஸோ இது காமனா வருமானு கேட்டா ஆல்மோஸ்ட் எல்லாருக்குமே வரும். அது எப்படி நம்ம தவிர்க்கிறது அப்படின்னு கேட்டா, முதல்ல என்ன பண்ணலாம் அப்படின்னா, தண்ணியில உப்பு நல்லா கலந்து வாயை கொப்பளிக்கிறதன் மூலமாக இந்த அல்சரை நம்ம குறைக்க முடியும். இன்னொன்னா, நல்லெண்ணெய் வச்சு கூட நம்ம வாயை வந்து கொஞ்சம் நல்லெண்ணெய் 10 நிமிஷமோ 15 நிமிஷமோ வாயில வச்சுட்டு நல்லா கொப்பளிச்சுட்டு துப்புறதுனாலையும் நம்ம வந்து குறைக்க முடியும். அதே மாதிரி சாப்பாட்டுல ஒரு சிறிதளவு நெய் கூட நம்ம சேர்த்துக்கிறதுனால நம்ம வாய்க்கு ரொம்ப நல்லது, அல்சர் வருது வந்து ரொம்ப குறைக்கும். ஸோ இது மட்டும்தான் நம்ம வாயும் நாக்கும் சார்ந்து வரக்கூடிய பிரச்சனைகள். நான்காவது என்ன? டிங் டிங் டிங். எஸ், காது. இது என்ன வெளியே இருக்கிறது முக்கியமா அப்படின்னு கேட்டா, ஆக்சுவலி வெளியே இருக்கிறது நமக்கு தேவையே கிடையாது. வெளியே இருக்கிறது ஒரு எக்ஸ்ட்ரா தான் இந்த 2 இடமே. அதனாலதான் அழகா நம்ம காது கொத்தி என்ன வேணாலும் போட்டுக்கிற மாதிரி இருக்கு. நமக்கு முக்கியமான இடம் இந்த உள்ள இருக்க இடம் தான். நீங்க உள்ள கையை வச்சு தொட்டு பாருங்க, உங்களுக்கு ஒரு லேயர் தெரியும். அதுக்கப்புறம் நம்மளால உள்ள போக முடியாது, அப்படியே உள்ள விட்டு நம்மளோட மூக்குக்கெல்லாம் நம்மளால வர முடியாது. ஏன் அப்படின்னா அந்த இடத்துல இயர் ட்ரம் அப்படின்னு சொல்றாங்க. இயர் ட்ரம்னா ஒரு மத்தளம் மாதிரின்னு வச்சுக்கோங்களேன். என்ன ஆகும்? நம்ம ஒரு மத்தளமோ மிருதங்கத்தையும் அடிச்சா என்ன ஆகும்? அந்த இதுல இப்படி நம்ம அடிக்கிறோம் அப்படின்னா சத்தம் வருதா? அதே மாதிரிதான் நம்ம என்னெல்லாம் பேசுறோமோ, நமக்கு வெளியே இருந்து என்னெல்லாம் கேக்குதோ அது உள்ள இருக்கக்கூடிய இந்த சின்ன மத்தளத்துல போய் அடிக்குது. அடிக்கிறதன் மூலமாக தான் நமக்கு ஏதோ சத்தம் கேக்குதுன்னே தெரியுது. நீங்க கையை இங்க வச்சுட்டு முன்னால பின்னாலே நகட்டினீங்கனாலே உங்க காதுக்கு ஏதோ அப்படின்னு சத்தம் கேக்குது. அது ஏன்னா எவ்வளவு காத்து உள்ள வந்து தன் மேல அடிக்குதோ அதை வச்சுதான் நம்மளோட காது என்ன சத்தம்னே சொல்லும். அந்த இடத்துல சின்ன 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 முடிகள் இருக்கும். அந்த முடிகள் நகர்றத வச்சுதான் எவ்வளவு பெரிய சத்தம், இது என்ன சத்தம், என்ன வார்த்தை அப்படிங்கறத முதற்கொண்டு நம்ம காது தெரிஞ்சுக்குது. கேட்கறது மட்டும் தானா நம்ம காதோட வேலைன்னு கேட்டா கிடையாது. அதை தவிர நம்மள ஒழுங்கான நிலையில வச்சிருக்கிறதுமே வந்து நம்மளோட காது தான். அதை என்னங்க நிலையில வச்சிருக்கிறது அப்படின்னா, நீங்க திடீர்னு என்ன பண்றீங்க அப்படின்னா, ஒரு சைக்கிள்ல போயிட்டு இருக்கீங்க, வேகமா சைக்கிள் திடீர்னு ஓட ஆரம்பிச்சிருது ஒரு ஸ்லோப்ல, அப்படியே போய் நீங்க கீழே விழுந்துடுறீங்க. அப்ப என்ன ஆகும்? உங்களுக்கு கிருகிருன்னு வந்துடும், என்ன பண்றதுன்னே தெரியாது.
அது மட்டும் இல்லாம நீங்க வேகமா சுத்துனீங்கன்னு வைங்களேன் உங்களையே, அப்ப கூட உங்களுக்கு ரொம்ப மயக்கமா வரும். அந்த மாதிரி நேரங்கள்ல எது உங்களுக்கு மயக்கம் வருது, நான் ஒரு நிலைப்பாட்டுல இல்லைன்னு சொல்லுது அப்படின்னா உங்க காது தான். ஏன்னா உங்க காது வேற வேற அளவுக்கு போகும்பொழுது அது உங்க மைண்டுக்கு என்ன சொல்லும், நீ நிலைப்பாட்டுல இல்ல, நீ நிலைப்பாட்டுக்கு வரணும் அப்படிங்கறத சொல்லி நம்மள உட்கார வச்சிரும். நமக்கு என்ன சொல்லுவேன், எனக்கு மயக்கமா வருது, நான் உட்காடுறேன், உட்கார்ந்து எந்திரிக்கிறேன் அப்படின்னு. அது வந்து நம்ம காதுனாலதான் வந்து சொல்லுது. ஏன்னா நம்ம காதுல உள்ள ஒரு இது உறுப்பு இருக்கு, அந்த உறுப்புல வந்து திரவம் இருக்கு. ஸோ தண்ணி மாதிரி இல்லை, தண்ணியை விட கொஞ்சம் திக்கான ஒரு திரவம். அந்த திரவம் ஒரு அளவுக்கு மேலே இப்படி இப்படி மாறுச்சுன்னா நம்ம மூளைக்கு என்ன தெரிய வரும்னா நம்ம நிலைப்பாட்டுல இல்லைன்னு தெரிய வரும். திருப்பி அந்த திரவம் எப்ப அந்த நிலைப்பாட்டுக்கு வருதோ அப்ப நம்ம நார்மலா இருக்கோம்னு சொல்லி தெரிய வரும். ஸோ 2 விஷயத்துக்கு நம்ம காது ரொம்ப ரொம்ப முக்கியமாயிருது. அது மட்டும் இல்லாம நம்ம மூக்குக்கும் காதுக்கும் உள் வழியாக ஒரு சின்ன டியூப் இருக்கு. எதுக்காக அந்த குழாய் இருக்கு அப்படின்னா ஈரச்சத்தை மெயின்டைன் பண்றதுக்கு. காதுக்கும் சரி மூக்குக்கும் சரி ஒரு சிறிதளவான ஈரச்சத்து எப்பவுமே இருந்துகிட்டே இருக்கிறது ரொம்ப 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 அவசியம். ஸோ இது ரெண்டையும் நம்ம எப்ப தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னா, சில நேரம் நம்ம வந்து தண்ணியில விளையாடும் போது, நீச்சல் எல்லாம் பண்ணும்போது என்ன ஆகும், சில நேரம் மூக்கு வழியா தண்ணி போயிடும், காது வழியா தண்ணி எடுப்போம், இல்ல காது வழியா தண்ணி போய் மூக்கு வெளியாலாம் வெளியே வரும். ஸோ இது இருக்க மாதிரி அதே மாதிரி நம்ம இது ரெண்டுக்கும் கனெக்ஷன் இருக்க மாதிரி தான் வாய்க்கும் மூக்குக்கும் இருக்கும். நமக்கு வாந்தி எடுக்கும் போது வாய் வழியா மட்டும் வராம மூக்கு வழியா கூட சில நேரம் வரும். ஸோ இது எல்லாமே உள்ளுக்குள்ள குட்டி குட்டியாக கனெக்ட் ஆயிருக்கக்கூடிய ஒவ்வொரு உறுப்பு அப்படிங்கிறது தான் நான் வந்து முக்கியமா சொல்ல வரேன். காது சார்ந்து வேற என்ன வரலாம் அப்படின்னா வந்து முதல்ல என்ன வரலாம், காது கேட்காம போறதுதான் வரலாம். நம்ம ஊர்ல நிறைய பாட்டி இருப்பாங்க, தாத்தா இருப்பாங்க, நம்ம வாட்டுக்கு கத்துவோம், அவங்க வாட்டுக்கு கத்துவாங்க. அது வந்து முக்காவாசி வயதுனாலதான். ஏன்னா நம்ம வயது ஆக ஆக நம்ம உறுப்புகள் கொஞ்சம் கொஞ்சமா தளர்வடைய ஆரம்பிக்குது. அதனாலதான் வந்து அவங்களுக்கு கேட்காம போகுது. இது என்ன அப்படின்னா, அவங்களுக்கு கேட்காம போறத நம்ம ஆரம்பத்திலேயே கண்டுபிடிச்சிட்டோம்னா அதை நம்ம குறைக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமா இருக்கு. என்னோட பாட்டிக்கு காது கேட்காம இருந்தது, ஆனா நாங்க முதல்ல சீக்கிரமா கண்டுபிடிக்கல. அதை நாங்க கண்டுபிடிச்சதுக்கு அப்புறம் அவங்களுக்கு மெஷின் வச்சுக்க இஷ்டம் இல்லை. இப்படியே போக போக அவங்களுக்கு ஆல்மோஸ்ட் ஒரு பாயிண்ட்ல முழுமையாகவே வந்து காது கேட்காம போயிடுச்சு. இப்ப காது கேட்காம போனா என்ன அப்படின்னா, நல்லா காது கேட்டுட்டு இருந்த ஒரு மனுஷனுக்கு காது கேட்கல அப்படிங்கிற நிலைமை வரும்போது அவங்களே ரொம்ப ஒரு மோசமா ஃபீல் பண்ணுவாங்க. ஸோ அது வந்து ரொம்ப கஷ்டமா இருக்கும். அவங்க அடுத்த வாழ்க்கையில மீறி, ஏன்னா வயதாகும் பொழுதே நிறைய பிரச்சனைகள் கூட வருது. அதுல காது கேட்காது வந்து ரொம்ப ஒரு மோசமான விஷயமாக வருது. அது மட்டும் இல்லாமல் மற்றவங்ககிட்ட பேச முடியாம தனிமை அப்படிங்கிற விஷயத்துக்கு ரொம்ப தள்ளப்படுறாங்க. அதனால காது கேட்காம போற ஒரு நிலைமை உங்க அம்மா அப்பாக்கோ தெரிஞ்சவங்களுக்கோ யாருக்காவது வர மாதிரி இருந்தா சீக்கிரமா கண்டுபிடிங்க, ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு போங்க. அதுக்கு ஒரு மெஷின் வைக்க முடிஞ்சா மெஷின் வைங்க, அல்லது ரெகுலரா அவங்க கிட்ட பேசிக்கிட்டே இருங்க. அதன் மூலமாக அது இன்னும் கொஞ்ச நாள் அதிகமா நம்ம அவங்க கூட இருக்க முடியறதுக்கான வாய்ப்புகள் நமக்கு அதிகமாக வருது. இது மட்டும் இல்லாம இன்னொரு ரீசன் காது கேட்காம ஏன் போகலாம் இப்போ வர அப்படின்னா, அதிகமான சத்தத்தை கேட்கறது. நம்ம காதுனால ரொம்ப ரொம்ப அதிகமான சத்தம் கேட்க முடியும், ஆனா தேவை இருந்தா மட்டும்தான் கேட்க முடியும். நான் ஏன் எந்நேரமும் கேட்கணும்? ஆனா இப்ப நம்ம அப்படியா இருக்கோம், ஆல்மோஸ்ட் எந்நேரமும் அதுதான் கேட்டுட்டு இருக்கோம். நம்ம போன்ல இருந்தோ கம்ப்யூட்டர்ல இருந்தோ டிவில இருந்தோ என்ன பண்ண நிறைய நேரங்கள்ல இயர்போனை நான் மாற்றுறதுனால நார்மலா கேட்க வேண்டிய சத்தம் என் காதுக்குள்ள மொத்தமாக போய் அதிகமா கேக்குது. அதிகமா நம்ம உடம்பு கேட்டு பழக பழக நம்ம உறுப்புகள் சீக்கிரமா தளர்வடைய ஆரம்பிக்குது. ஸோ அதனால நீங்களும் சரி உங்களை சுத்தி இருக்கவங்களும் சரி அதிகமா இயர்போன் யூஸ் பண்ணாதீங்கன்னு சொல்லுங்க. முடிஞ்ச அளவு சத்தமா வச்சு கேட்க சொல்லுங்க. இல்ல சத்தமா வச்சு கேட்க ரூம்குள்ள உட்காந்து கேட்க சொல்லுங்க. அதே மாதிரி ஒரு விழா வைக்கிறாங்க, ஸ்பீக்கர்லாம் வைக்கிறாங்கன்னா ஸ்பீக்கர் கிட்ட போய் காதை கொடுக்காதீங்க. ஸ்பீக்கரே வைக்க முடியாத ஒரு நிலைமை வர முடியும்னா ரொம்ப அருமை ஸ்பீக்கரே வைக்காம கூட விழா பண்ணுங்க. ஸோ முடிஞ்ச அளவு சத்தமான விஷயங்களை கேட்கறத குறைங்க. பேசும் பொழுதும் சரி எல்லாமே கொஞ்சம் அமைதியா இருங்க. அது மட்டும் இல்லாம நம்ம காதுக்கும் அமைதி தேவை. எந்நேரமே வந்து நம்ம காதுக்கு சத்தம் கொடுக்கணுங்கிற அவசியம் கிடையாது. சில நேரங்கள் நம்ம அமைதியா உட்கார்ந்து இருக்கிறதன் மூலமா கூட நம்ம உடம்ப பாத்துக்கிறதாக தான் அர்த்தம்.